அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2023 முதல் 2024 வரை. இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த விதமான மாற்றம் நிறைந்த பலன்களை வாரி வழங்க போகிறது. அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குமா? அதே போல இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, மேலும் இந்த குரு பெயர்ச்சி கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு ஒரு அற்புதமான நிவர்த்தியை வழங்குமா? இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிற டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இந்த கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது, இந்த குரு பயிற்சியில எந்த விதமான மாற்றங்களை அறுவடை செய்ய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் தெளிவா பார்க்கலாம். இந்த கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் ஒரு அற்புதமான குணாதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆகவே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட அற்புத நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சித்திரை நட்சத்திரம் வெண்மையான தோற்றத்தோட மிகவும் அழகாக தோற்றம் அளிக்கிறதுனால சௌமிய தாரா அப்படின்னு இந்த நட்சத்திரம் அழைக்கப்படுது. இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம ஆன்மீக காரியங்கள்ல அதிக நாட்டமும் தெய்வீக காரியங்கள்ல அதிக ஆர்வமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அழகிய தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதே போல பிறருக்கு கொடுத்து உதவும் தாராள மனம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்தமாக தொழில் செய்வதையே விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த சோதனைகள் வந்தாலும் அவர்கள் எடுத்திருக்க அந்த கொள்கையை விட்டு மாற மாட்டாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான குணாதிசயங்களை உள்ளடக்கிய இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மாதத்துல மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாரு. அதே போல திருகணித பஞ்சாங்கப்படி மே மாதத்துல மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாரு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா கலத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாரு. இதனால் வரைக்கும் குரு பலம் உங்களுக்கு சிறப்பா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு குரு பலம் சிறப்பா இருக்கு. குரு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய பலம், பல வகையான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா உங்களுக்கு முழுமையான முன்னேற்றமா இருந்திருக்காது கடந்த காலகட்டம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 5வது ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆகவே சனி பலம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ சனி பகவான் ஜனவரி 17லயே உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6வது வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆயிட்டார். அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்துட்டாரு. ஆகவே சனி பலம் உங்களுக்கு மிக மிக அற்புதமா இருக்கு. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இந்த சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள்லாம் சிறப்பா பதிவிட்டு இருக்கோம். அந்த சனி பெயர்ச்சி பலன்கள்ல இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா, இந்த சனி பெயர்ச்சியால எந்த விதமான ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும், அதே போல இந்த சனி பெயர்ச்சியில நீ என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலான ப்ரெடிக்ஷன் அந்த வீடியோ பதிவுல தெளிவா இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாரு. கலத்திர ஸ்தானத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சாதகமா அமர்ந்திருந்த குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்துல போய் அமர போறாரு. அஷ்டம குரு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. பொதுவா இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் அமரக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய 3 இடங்கள். அதாவது குரு பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே குரு பகவான் அமரக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய 3 இடத்தையும் வைத்துதான் இந்த குரு பெயர்ச்சி பலனானது சொல்லப்படுகிறது. இப்போ இந்த குரு பகவான் அமரக்கூடிய இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி நல்லது பாதி கெட்டது. அதே சமயத்துல குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம், அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து பார்க்கக்கூடிய 3 இடம் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிக மிக அற்புதம். பார்க்கக்கூடிய 3 இடங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். ஆனா அமரக்கூடிய இடம் கொஞ்சம் மைனஸ். அந்த அளவுக்கு பெட்டரா சொல்ல முடியாது. ஆனா சனி பலம் இந்த வருடத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்தாலும் பெருசா உங்களை பிரச்சனையில மாட்டி விட மாட்டாரு. எதுக்காக சொல்றேன்னா சனி பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அஷ்டம ஸ்தானத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சஞ்சாரம் செய்வார். ஆகவே இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை செய்ய முடியுமோ அதை தான் பண்ணுவாரே தவிர பெருசா கெடுபலன் எதையுமே செய்ய மாட்டாரு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். அந்த இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அஷ்டம ராகு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. கடந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த அஷ்டம ராகு 2வது வீட்டுல கேது பகவான் இப்படி போனிச்சு. அதாவது கடந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியம் ரீதியா பல செலவுகள் ஏற்பட்டிருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளா இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். தண்ட செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். விரைய செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். அதே போல வரக்கூடிய பொருளாதார நிலை கையில நிக்காத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். உங்க கையில பொருளாதார நிலை யாராச்சும் கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்படியே போயிருக்கும். ஆகவே ஒரு நிலையான பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை. ஒரு சிலருக்கு இந்த வேலை வாய்ப்பு பறி போயிருக்கலாம். அதே போல இன்னும் ஒரு சிலர் 2வது ஸ்தானத்துல கேது பகவான்
பகவான் இருக்கிறதுனால புதிய வேலைக்கு போயிருப்பாங்க. இருக்கக்கூடிய தங்க அணிகலன்கள்லாம் குடும்பத்துல குறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வாக்குவாதம், குடும்ப பிரச்சனை இதெல்லாம் தலை தூக்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு சாதகமா இருந்திருக்கும், ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம போயிருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல வந்துட்டு இந்த குழந்தைகள் பற்றிய கவலைகள் அதிகரிச்சிருக்கும். பிள்ளைகளால தேவையில்லாத தொந்தரவுகள் வந்து சேர்ந்திருக்கலாம். பிள்ளைகளால கெட்ட பெயர்கள் வந்து சேர்ந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம பெண்களால ஏதாச்சும் கெட்ட பெயர்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும், ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் ஏதாச்சும் அவப்பெயர்கள் வந்து சேர்ந்திருக்கலாம். மாணவர்களுடைய படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையெல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். அதாவது மனக்கவலை அதிகமா இருந்திருக்கும். எதையாச்சும் பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாம கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும். சோ இப்படிதான் போன காலகட்டம், அதாவது போன வருஷமானது இப்படிதான் உங்களுக்கு கழிஞ்சிருக்கும். இப்ப வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து அஷ்டமத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம்னா, குரு பகவான் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இருந்தாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய 3 இடங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பொதுவா குரு பகவான் 8வது ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா தூக்கம் இல்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாரு. அதே போல இந்த கவலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலும் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஏதாச்சும் வரது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த வண்டி வாகனங்கள்ல போறவங்க, அதே போல ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படணும். குறிப்பா வண்டி வாகனத்துல போகக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட வண்டி வாகனத்தை இயக்கணும். இருசக்கர வாகனத்துல போறவங்க கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல திடீர் விபத்துகள் ஏதாச்சும் வந்து நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எச்சரிக்கையோட செயல்படுங்க. எல்லாத்திலயுமே முன்னெச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கவனத்தோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த காரிய தடை, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னாக்கா அதுல ஏதாச்சும் ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாம் வந்து நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய 3 இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த நீதிமன்ற வழக்கு ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்குனாக்கா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. அதுல இப்ப பொசுக்குன்னு போய் இறங்காதீங்க. நீதிமன்ற வழக்கால ஏதாச்சும் சிக்கல்கள் வந்து நீங்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த இடமாற்றம், ஊர் மாற்றம் அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க செயல்பாடு அப்படியே பாதிக்கும். மனக்குழப்பத்திலேயே செயல்படுவீங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. ஒரு தெளிவான நிலைக்கு வர மாட்டீங்க. ஆகவே மனக்குழப்பத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மனக்குழப்பத்திலிருந்து வெளில வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஆகவே எடுக்கக்கூடிய முடிவுல தெளிவா இருங்க. செய்யக்கூடிய வேலையில கரெக்டா இருங்க. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுங்க. அஷ்டம ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சிலர் இந்த பணத்தை இழந்துருவாங்க. பணம் திருட்டு போறது, அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் கடன் கொடுத்து ஏமாந்துருவாங்க. ஓவராலா பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுங்க. பொதுவா 8வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது போல ஏதாச்சும் இடர்பாடுகளை தான் ஏற்படுத்துவார். ஆனா குரு பகவான் 8வது ஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய 5வது பார்வையால உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது ஏப்ரல் மாதத்துல இப்ப ஜனவரி 17 இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சனியுடைய பார்வை விரயஸ்தானத்துல இருக்கு. ஆகவே தண்ட விரய செலவுகள் ஏப்ரல் வரைக்கும் அதிகமா இருக்கும். மருத்துவ செலவுகள் தலை தூக்கி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு எதுக்குதான் செலவு பண்றோமே தெரியாம நிறைய செலவுகள் வந்து சேரும். வரக்கூடிய பொருளாதாரம் கையிலே நின்று இருக்காது. சோ இந்த நிலையானது ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். ஏப்ரலுக்கு பிறகு சரியாயிடும். ஏன்னா குரு பார்வை இந்த விரயஸ்தானத்துல விழுந்ததற்கு பிறகு சுப விரய செலவுகளை எல்லாம் கன்வெர்ட் ஆகும். வண்டியை பராமரிக்கிறது, வீடு வாகனம் இது போன்ற ஏதாச்சும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அதே போல இந்த வீடு பராமரிப்புக்காக சுப செலவுகள் செய்யறது, குடும்பத்துல சுப விசேஷங்களுக்காக சுப செலவுகள் செய்யறது, மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, வீட்டை அலங்காரப்படுத்துறது, அதே போல இந்த திருமண முயற்சிகள்லாம் ஒரு சிலருக்கு வெற்றியை கொடுக்கும். அதன் காரணமாக சுப செலவுகள் ஏதாச்சும் ஏற்படுறது, குழந்தை பிறத்தல் காரணமாக சுப செலவுகள் ஏற்படுறது, உணவுக்காக கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உணவுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், அறுசுவை உணவை உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. மன அமைதியான சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. ஓவரால் அந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த இடத்த சனி பகவானும் பார்க்கறதுனால இந்த இடம் கொஞ்சம் கலவையான பலன்களை தான் செய்யும். ஆகவே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுலையும் நீங்க செய்யக்கூடிய செயல்பாட்டிலையும் தான் இருக்கு. ஆகவே எடுக்கிற முடிவை தெளிவா எடுங்க. செய்யக்கூடிய செயல்பாட்டை கரெக்டா செய்யுங்க. அதே போல குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2வது வீட்டை பார்க்கிறாரு. அதாவது தன்னுடைய 7வது பார்வையால கேது பகவானை பார்க்கிறாரு. 2வது வீட்டுல கேது பகவான் அமர்ந்து குடும்பத்துல குழப்பத்தையும் அதே போல பொருளாதார ரீதியா பல தட்டுப்பாட்டையும், ஏன்னா இந்த 2வது வீடு அப்படிங்கிறது வந்துட்டு வாக்கு ஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்தானத்துல கேது பகவான் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆகவே பொருளாதார இழப்பு, தன அபிவிருத்தி அப்படிங்கிறது வந்துட்டு கடந்த காலகட்டத்துல பெருசா இருந்திருக்காது. பொருளாதார ரீதியா இழப்புகள் நிறைய இருந்திருக்கும். தண்ட செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். அதேபோல குடும்பத்துல குழப்பமும், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்காச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், அதன் காரணமாக உங்களுக்கு மருத்துவ செலவு
செலவுகள் தலை தூக்கி இருக்கலாம். அதே போல குடும்பத்துல வாக்குவாதம் அதிகமா இருந்திருக்கும். நீங்க சொல்றது, நீங்க பேசுற விஷயங்கள்லாம் அப்படியே முரண்பாடா இருக்கும். அவங்க பேசுறது உங்களுக்கு முரண்பாடா தெரியும், நீங்க பேசுறது அவங்களுக்கு முரண்பாடா தெரியும். ஆகவே குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஓவராலா கேது பகவான் 2ல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது தான். ஆனா 2ல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால புதிய வேலை வாய்ப்பு ஏதாச்சும் கிடைச்சிருக்கும், இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. சோ இது போன்று ஒரு சில நல்ல பலன்களை சொல்லலாம். இப்ப அந்த கேது பகவான குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையில பாக்குறதுனால உங்களுக்கு பலம் தான். இதனால் வரைக்கும் கேது பகவான் செஞ்சுட்டு வந்த அந்த கெடுபலனானது குறைய ஆரம்பிச்சிடும். குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2வது வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல ஏற்படும். குடும்பத்துல இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பொருளாதார ரீதியா முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால தன அபிவிருத்தி உண்டாக ஆரம்பிக்கும். அதே போல பகைவர் இல்லாத சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். இந்த ஒரு காலகட்டத்துல குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடைபெறும். அதனால குடும்ப சூழலானது மகிழ்ச்சியா இருக்கும், குதூகலம் நிறைந்து இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வரப்போது. அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க இந்த ஒரு காலகட்டத்துல. குழந்தை பிறத்தல், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல டெஃபினட்டா குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு சிறப்பான நிலைக்கு வந்துடும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்துல விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல வருமானம் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்கும். அதுல நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே லைஃப் அப்படியே ரன் பண்ணுவீங்க. நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல. அதே போல இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றீங்கனாக்கா இந்த ஒரு காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கனாக்கா உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி இந்த ஒரு காலகட்டத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல நண்பர்களால பல உதவிகளும் பல நன்மைகளும் இந்த ஒரு காலகட்டத்துல அதிகமா கிடைக்கும். ஆகவே நண்பர் பலம் சிறப்பா இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். ஓவராலா இந்த 2வது ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறது, தன்னுடைய 7வது பார்வையால அதுவும் பாக்குறது இன்னும் விசேஷம், சிறப்பு. பல வகையான நன்மைகள் இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில தென்படும். அடுத்தாக குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 9வது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 4வது வீட்டை பாக்குறாரு. அதாவது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டை குரு பகவான் பாக்குறது அற்புதமான ஒரு விஷயம். குரு பகவான் 4வது வீட்டை பார்க்கும் பொழுது சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இப்போ வந்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவீங்க. ஏதாச்சும் சொத்தை விற்கணும், அது நீண்ட நாளா விற்கணும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அது தடைப்பட்டே போகுது, ஏதாச்சும் தாமதப்பட்டே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சொத்துக்களை இப்ப விற்று, அதுவும் நீங்க சொன்ன விலைக்கே, நீங்க நினைக்கிற விலைக்கே அதை விற்று மகிழ்ச்சியான சூழ்நிலையில செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உறவினர்களால ஏற்பட்ட தீமைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. உறவினர்களுடைய தொந்தரவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்காது. அதே போல அந்த தங்க அணிகலன்கள்லாம் கடந்த காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கும். இப்ப அந்த தங்க அணிகலன்கள்லாம் மீட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல புதிய தங்க அணிகலன்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த காலகட்டத்தில் தாயாருக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப வெளில வந்துருவாங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கிய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு, மனக்கவலைகள் இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கவலைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா ஏற்படும். உங்களுடைய தாயாருடைய மனநிலையானது இப்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களை நினைச்சோ, குடும்ப சூழ்நிலையை நினைச்சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தாயாருக்கு இருந்து வந்த குறைபாடுகளும் குறைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த மனக்குழப்பத்திலிருந்து டெஃபினட்டா வெளில வந்துருவீங்க. சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த கவலைகளும் கஷ்டங்களும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா குரு பகவான் பார்க்கக்கூடிய 3 இடங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா தான் இருக்கு. பல வகையான நன்மைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவானால ஏற்படும். ஆனா அஷ்டமஸ்தானத்துல குருவும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த வண்டி வாகன விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்துல போகும்பொழுது கொஞ்சம் கவனமா போகணும். பெருசா பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையும் இல்ல. 6ல சனி பகவான் இருக்காரு. அதனால உங்களுக்கு பலம் தான். பெருசா இந்த பிரச்சனையும் உங்களை வராம இந்த சனி பகவான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதனால பயப்பட வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம். அதுக்காக தான் நான் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். எச்சரிக்கை கவனமும் தேவை. அவ்வளவுதான். அசால்ட்டா இல்லாம கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓவராலா அந்த குரு பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு குடும்ப வாழ்க்கை ரீதியா முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கவலைகள், மனக்கசப்புகள் இதெல்லாம் விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த திருமண முயற்சி தடைப்பட்டு போனவங்க, அதே போல இந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சுப செய்திகள் வந்து சேரப்போது. உங்களுடைய திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாகும். அதே போல குழந்தைகளாலேயும் நற்பெயர்களும் பெரிய புகழும் உங்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கான மன சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல இந்த கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் விலக போகுது. அதே போல இந்த சண்டை போட்டுட்டு யாராச்சும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னாக்கா இப்ப அவங்களா ஒன்னு சேருவதற்கான
நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆகவே தவறுகளை உணர்ந்து ஒன்னு சேர்ந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஓவராலா குடும்ப பிரச்சனைகளும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றமும் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா ஏற்படும். அதே போல இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவிலான முதலீடு எதுவும் செய்யாம மேக்சிமம் இந்த தொழில் சார்ந்த முதலீடை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவான் அஷ்டமத்துக்கு வராரு. ஆகவே கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. மற்றபடி இருக்கக்கூடிய தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். ஏன்னா 6ல சனி பகவான் இருக்காரு. ஆகவே இருக்கக்கூடிய தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் அதுல ஏற்பட ஆரம்பிக்கும். ஆகவே புதிய தொழில் தொடங்க போறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாத்துக்கங்க. உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, இந்த தசாபுக்திக்கும் இந்த கோச்சாரத்துக்கு செட் ஆகுமா, இந்த தசாபுக்தியில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பல மடங்கா திரும்பி கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயிலான பிரிடிக்ஷனை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கேட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓவராலா தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா ஏற்படும். அதே போல இந்த உத்தியோக வாழ்க்கையை பொறுத்த அளவுல வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா வேலை வாய்ப்பு உண்டாகும். அதே போல இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றவங்க எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்குள்ள போயிடலாம். உத்தியோகம் ரீதியா இருந்து வந்த கவலைகளும் கஷ்டங்களும் விலக போது மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதல் அதிகமாவே கிடைக்கும். அதே போல இந்த பொருளாதார ரீதியா இருந்து வந்த தட்டுப்பாடுகள் கடன் நோய் இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகளும் பிரச்சனைகளும் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். வரக்கூடிய பொருளாதார நிலையை சரியா சேமிச்சு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கடன் கொடுத்து ஏமாந்துராதீங்க. அதே போல ஆசைகளுக்கு அடிபணியாம இருங்க. உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய பணத்தை அழிச்சிரும். அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சேமிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. சேமிக்கிறதுல ஆசைப்படுங்க. அதே போல இந்த மாணவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு நிறைவை பெற்று தரக்கூடிய ஒரு காலகட்டம். தேர்ச்சிகளை அற்புதமா பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் அதிகமா இருந்துச்சுனாக்கா வெற்றிகள் வந்து குவியும். அவ்வளவுதான் மாணவர்களுக்கு. மாணவர்கள் இந்த கவனச்சிதறல்களுக்கு ஆளாக்கப்படலாம். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கோங்க. கவனச்சிதறல்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற்று இந்த ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடி கொடுக்க முடியும். ஆகவே மாணவர்களுடைய மனநிலை அற்புதமா இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் சுறுசுறுப்போட செயல்படுவாங்க. அதே போல பெண்களை பொறுத்த அளவுல குடும்ப வாழ்க்கையை அற்புதமா பராமரிக்க போறாங்க. குடும்பத்தை அனுசரிச்சு போக போறாங்க. அதே போல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓவராலா இந்த குரு பயிற்சி அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே ஒரு வகையான சாதக பலனை தான் பெற்றுக் கொடுக்க போது. அஷ்டம குரு அப்படின்னு பெருசா பயப்பட வேண்டாம். சனி பலம் உங்களுக்கு பூர்ணமா இருக்கு. குரு பார்வையால உங்களுக்கு பல பலம் இருக்கு. 3 பலம் இருக்கு உங்களுக்கு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கங்க. கட்டாயமாக உங்களுக்கு வெற்றிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுங்க. மேலும் அற்புதமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமா இருக்கு, சிறப்பா இருக்கு. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி வருஷ பலன்கள், அதாவது இந்த 2023 வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு டீடைலா பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே போல இந்த வருஷத்துக்கான நட்சத்திர பலன்கள் இந்த 2023 வருடம் எப்படி இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அப்படின்னு டீடைலா ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கேன். ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா பதிவிட்டு இருக்கேன். உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதை செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவான நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள் இதெல்லாம் டீடைலா பதிவிட்டு இருக்கும். அதையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய லைஃபோட மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.